கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானத்தை நாம் இப்பொழுது தியானிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் பக்கம் 207 புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே 16-17 வசனங்கள் இவைகள் இப்படியாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ரெண்டு வசனத்துடைய தாற்பயம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நாம் இவைகளுடைய சரியான அர்த்தத்தை தெரியாமலே நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். The word, what does it proclaim? வார்த்தை எதை பிரகடனப்படுத்துகிறது? அதுதான் முக்கியம். வாசிச்சிருவோம். வாசித்த வார்த்தைகள் அவைகள் என்ன? புதிய ஏற்பாடெல்லாம் கிரேக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுடைய கிரேக்க வார்த்தை இங்கே தமிழில் சொல்லப்பட்டிருப்பது சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் என்ன? இத யார் அறிந்து கொள்ளுகிறாங்களோ அவங்கதான் கிறிஸ்துவுக்குள் அவங்க த பெஸ்ட் பர்சனா வாழ முடியும். கிரேக்க பதம் இதை எப்படியாய் சொல்லுகிறது? சொட்டீரியா. இந்த கிரேக்கத்துல சொட்டீரியா என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷம் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை நடந்தேறி விட்டதை நமக்கு கொடுக்கிறது. ஒன்று, you are saved. சுவிசேஷம் கேட்ட மாத்திரத்துல நாம் நம்முடைய வாழ்விலே இருந்த அத்தனை காரியங்கள், நம்முடைய முன்னோர்கள் அத்தனை காரியங்களும் அதிலிருந்து நாம் இப்போ பிழைப்புக்காக நாம் இப்போ அந்த பாவம் சாபம் பாரம்பரிய கட்டிலிருந்து நாம் we have been saved. நாம் அதிலிருந்து பிழைப்பூட்டும்படி நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டோம். அது மாத்திரமல்ல, டெலிவர்ட். இங்க பிழைக்கப்பட்டிருக்கிறோம், இங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரெண்டினுடைய காம்பினேஷன் நம்மளை எங்கெங்கெல்லாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு சொல்ல தெரியாது. பைபிள் படிச்சிருப்பீங்க, 15 வருஷமா சபைக்கு வந்திருப்பீங்க. இந்த சுவிசேஷம் என்கிற அந்த சொட்டீரியா என்கிற அந்த கிரேக்க பதம் நம்மளை எதுலாம் மாத்திருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க த பெஸ்ட் ஒரு சேவ்டு பர்சன். சுவிசேஷத்தை காஸ்பல் என்கிற நற்செய்தியை அறிந்த ஒரு மாத்திரமுள்ள ஒரு மகிமையின் பொருந்திய ஆளாக நீங்க மாற முடியும். சோ இந்த சேவ்டு எதெல்லாம் இதுல சேவ்டு? ஒண்ணு, நம்முடைய டோட்டல் ஒரு அமைப்பு எதுல அப்படிங்கிறத அறிந்திருக்கோமானால், ஒண்ணு ஸ்பிரிட்ல ஃப்ரீ ஆகிறோம், சோல்ல ஃப்ரீ ஆகிறோம், அடுத்து பாடியில ஃப்ரீ ஆகிறோம். So soteria, what does the gospel indicate to us? நமக்கு எதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார் அந்த 16ல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து. சோ பவுல் வேற எதையுமே விளக்கல இந்த வசனத்துல. அது யூதனா இருக்கலாம், பின்பு கிரேக்கனாக இருக்கலாம், ஜென்டைல் ஆகிய நாமா இருக்கலாம், தேவனை வெறுத்து பேசுகிற
ஒரு மனிதனாக இருக்கலாம், மறுதலிக்கிறவனாக இருக்கலாம், யார் வேணா, எந்த டிவிஷனா வேணா இருக்கலாம். இங்கே அவனுக்கு இந்த ரட்சிப்பு உண்டாக, இந்த விடுதலை உண்டாக, எங்க இருந்து விடுதலை, எதுல இருந்து விடுதலை, அதை தெரிஞ்சாதான் உங்களுடைய ஸ்பிரிட்ல விடுதலை. நீங்க இதுக்கு முன்பாக எந்த அசுத்தாவில பிணைக்கப்பட்டிருக்கிறீங்களோ, அது மாந்திரிக பிணைப்பா இருக்கலாம், சூனியங்களின் பிணைப்புகளாக இருக்கலாம், அறியாமையின் கட்டுகளினுடைய பிணைப்புகளாக இருக்கலாம். So the spirit brings a new life to you. So soteria என்று சொல்லக்கூடிய இந்த கிரேக்க வார்த்தை உங்களை சகல விதமான ஸ்பிரிட், கோடிக்கணக்கான ஸ்பிரிட், அத்தனை ஸ்பிரிட்ல இருந்து நம்மளை முதல்ல காப்பாற்றுகிறது, அதுக்கப்புறம் ஒரு விடுதலை செய்யுது. ஒரு கோழியை வெட்டி சாப்பிடணும், எல்லாம் கத்தி எல்லாம் ரெடி, பாத்திரம் ரெடி, இப்போ என்ன வேணும்? ஸோ வெட்டப்படக்கூடிய பொருள் என்னது? கோழி தான். கத்தியை தீட்டி வச்சு கோழியை பிடிக்க முடியல, அந்த நாட்டு கோழியை பிடிக்க முடியல. இன்னைக்கு கிளம்பி சாப்பிடலாம், இனிமேல் அது சாப்பிடாது, நாளைக்கு தான் அது மறுபடியும் வரும், இல்லை நைட்டு வரும், பிடிச்சி வைக்கணும். இப்போ இந்த ஸ்பிரிச்சுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது? விசேஷத்தை நான் கேட்டேன், இயேசு நல்லவர் கேட்டதுனால இயேசுவை போல நீ என்ன மாறி இருக்கு? ஒண்ணுமேல செய்தோம். ஏன் உன் ஸ்பிரிட்டியை நீ ஆராய்ச்சி பண்ணல? எங்கிருந்து இயேசுவை போய் மாறுறது? நிறைய பேர் கொண்டு சொல்றீங்க, உங்க நகத்தை பாருங்க வளர்ந்துருக்கு, வெட்டியிருக்க மாட்டீங்க. உங்க கால் நகத்தை பாருங்க, வெட்டியிருக்க மாட்டீங்க. சுத்தமா தான் வந்திருக்கேன்னு சொல்லுவீங்க, ஆனா வெளிய அவயங்கள்ல நமக்குள்ள சுத்தம் இல்லை. இதுவே தெரியலனா உள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸ், உறுப்புகள், அவயங்கள்லாம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இப்போ நமக்கு தெரிந்திருக்கிறதுலே நமக்கு விடுதலை தெரியலனா, இந்த ஸ்பிரிட்ல விடுதலை ஆகணும், அடுத்து சோல்ல விடுதலை ஆகணும், அடுத்து பாடியில விடுதலை ஆகணும். ஸோ 16வது வசனம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? the soteria as per Greek word. அது நமக்கு என்னவாக இருக்குது? இது தெரிந்தா இது தேவ பலனாமா மாறுகிறது. 16வது வசனத்துடைய தாற்பயம். இப்போ வசனம் 17 நீங்க வாசிக்கிற ரெண்டும் ஒரே வசனம் தான், ஆனா பிரித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே 17வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்க சொட்டேரியா இது சோசோவா மாறுகிறது. விடுதலையா இருக்க நீ சொல்லுவ, ஆனா விடுதலையா இருக்க சொல்லுகிற நீ இந்த விசுவாசம் உனக்குள் வருகிற பொழுது இது என்ன செய்யுதுன்னா, இங்க சேவன் இருக்கு இல்லையா, சேவன் இருக்கு, நீங்க ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ இது நடந்து முடிந்தது. ஜீசஸ் என்ன செய்தார்? நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுனால நீங்க பிழைச்சுக்கிட்டீங்க. பிழைத்த நீங்க விடுதலைக்கு நேரா வந்துட்டீங்க. இவ்வளவுதான் மைண்ட்ல வச்சிருப்பீங்க. ஆனா சோசோ என்ன சொல்லுது? டு பி சேவ். இதுல வந்துட்டீங்க விசுவாசத்தினால, சுவிசேஷத்தை கேட்டு வந்துட்டீங்க. ஆனா இதே நிலையில இருக்கக்கூடாது. இப்ப நாளைக்கு நம்ம பயணம் பண்ணணும், நாளை காலையில் எழுந்துக்கணும். உயிர் தேவை, ஜீவன் தேவை. இன்னைக்கு நடந்திருக்கிற கட்டுகள் எல்லாம் நமக்குள்ள உள்ள வேலை செய்துட்டு இருக்கு. இப்ப அவைகள் இருந்து வரணும். டு மேக் அஸ் ஹோல். நாம் முழுமை பெற வேண்டும். முழுமை பெற்றாது, அது பத்தாது, அது ஹீல் ஆகணும். டு ஹீல் ஆர் டு பி ஹீல்ட்.
சுவிசேஷம் நீங்க காதுல கேட்டா பத்தாது. சுவிசேஷம் என்னுடைய சகல விதமான ஸ்பிரிட்லயும், என்னுடைய சோல்லையும், என்னுடைய பாடியிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது எனக்கு இனிமேல் வாழ்வதற்கு. இதுவரையில் உனக்கு இருந்த ப்ராப்ளம் இன்னைக்கு காலையில நீ விசுவாசிப்பாய். ஆனால் சுவிசேஷத்தை இந்த நொடி பொழுது வரையில் நீ கிளியர். ஆனா ஓம் விசுவாசம் இந்த 17வது வசனத்துல கிரியை செய்யலைன்னா ஒரு ரட்சிப்பு வளரலன்னு அர்த்தம். இந்த காஸ்பல் ஏன் கொடுத்திருக்கு, ஏன் சொட்டேரியா கொடுக்கப்பட்டிருக்கு? டு டிரான்ஸ்ஃபார்ம் டு சோசோ. கிரீக்க பதத்தினுடைய இனிமேல், இன்னிலிருந்து, இப்பத்திலிருந்து. இந்த சோசோ என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா கான்சிக்வென்சஸ். தமிழ்ல என்ன சொல்லலாம்? பிரதிபலிப்பு. கண்ணாடி போட்டதுனால உடைஞ்சது பேரு கான்சிக்வென்சஸ். அப்ப நம்முடைய வாழ்வில இந்த பிரதிபலிப்பு, இது யாரை கொண்டு? ஜீசஸுடைய பிரதிபலிப்பு கொண்டு நீங்க பிழைப்பூட்டப்பட்டீங்க. இப்போ நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்தவங்க இந்த ஸ்டேஜுக்கு மாறினாதான் இப்போ எங்கெங்க சேவ் ஆக்கப்படணும், எங்கெங்க குணப்படுத்தப்பட வேண்டியிருக்கு. மன ரீதி, டிப்ரெஷன், பாண்டேஜ், கட்டப்பட்ட நிலையை நினைக்கிறீங்க. பாவர்ட்டி, பணம் இல்லாதனால மனநல பாதிப்பு. டு மேக் அஸ் ஹோல். நீங்க கிறிஸ்துவுக்குள் வளரல, இதோட நிக்கிறீங்க. இப்போ சோசோ என்ன செய்யுது? பிரதிபலிப்பு. இந்த சுவிசேஷத்துடைய பிரதிபலிப்பு நீங்க தேவனை போல மாறுகிற அனுபவம். டு பி ஹீல்டு. என்ன? உங்களுக்கு பழைய காரியங்களினாலே இந்த ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்க, ஆனா வியாதி மறுபடியும் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு? நீங்க பழையதை நினைச்சதுனால அவருடைய சுவிசேஷம் உங்களுக்குள்ள இறங்கி ரட்சிப்பு பெற்றுட்டீங்க. ஆனா ரட்சிப்புல நிலைத்து நிக்கல. பேர் மாத்திட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, சபைக்கு வர்றீங்க. ஆனா வேதம் உங்களை என்னவாக மாற்றி இருக்கிறது என்கிற அனுபவத்துக்குள்ள நீங்க இல்லைன்னா இதெல்லாம் உள்ள வந்துடும். இந்த பிரதிபலிக்கிற பலனை குறித்து நீங்க அறிந்து கொள்ளவில்லை என்றால் மறுபடியும் வீட்டில் இருக்கிறவன் குடிப்பான், வீட்டில் இருக்கிற கணவன் திட்டுவான், வீட்டில் இருக்க புள்ள சரி இருக்காது, கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வரும். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷங்க ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு ஒழுங்கா போயிடுவாங்க. வருவாங்க கணவன் மனைவிமா ஒழுங்காதான். அவர் ரோட்டை பார்த்து ஓட்டுவார், இந்த மாதிரி ரோட்டுக்கு பின்னாடி நான் நடக்குன்னு பார்த்துருப்பார். வண்டியில் புருஷன் மேல கை போட்டா மாதிரி தான் இருக்கும். அது சப்போர்ட்டுக்கு தானே தவிர பாசத்தில் இல்லை. வீட்டில் ஒருவர் பேசிப்பான். நைட்டு வந்து ஒன்னா சாப்பிட்டு தூங்குவான். அதே அம்மாவோட வேலை சாப்பாடு செய்ய வேண்டியது, நாங்கள் சாப்பிட வேண்டியது. அது தட்டை கழுவுது இல்லையா, நாங்கள் போய் தூங்கிடுவோம். மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? என்ன அருமையான குடும்பம் தெரியுங்களா? ஒன்னாதாங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒன்னா உட்காரனா 4 டிக்கெட்டு, இந்த ஒரு டிக்கெட்டு வைக்காது, எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும். அதனால ஒன்னா உட்காரலாம். தேவ ஜனமே, we are saved and delivered. Are we in the process to be saved? நாம் அனுதினமும் இங்கே கிடைக்கப்பட்ட அந்த விடுதலையை நாம் அது நம்மளோடு கூட தக்க வைத்துக் கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கிறோமா? அதுதான் அவர் சொன்னாரு, இந்த சுவிசேஷம் உங்களுக்கு தேவ பலனா இருக்கு, அதை விசுவாசிங்க. 17 வாசிப்பு ரொம்ப அருமையா இருக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. இதை விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, இந்த பிரதிபலிப்பு சோசோல இருக்குது. அந்த தேவ நீதி என்ன செய்து? விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது. இந்த டோட்டல் கான்செப்ட் இதை வச்சு இது வெளிப்படுது. இது ஓங்குள்ள இல்லைன்னா இது வெளிப்படாது. இது பேருக்கு நான் ரட்சிக்கிறேன்னு நினைச்சேன்னா அந்த டப்பா வேஸ்ட் தான், ஒண்ணுமே இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த சரீரம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஸ்டைலா இருக்கும் இந்த சரீரம். பட் நெகட்டிவ் கான்செப்ட்ஸ் நான் கூட அங்கி போட்டிருக்கலாம். எனக்கிட்ட அது இல்லைன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை தான் நானே. நம்ம சீக்கிரம் வந்திருப்போம் சபைக்கு,
வேஸ்ட். ஒரு கல்லறை வந்து உட்கார்ந்து ஒரு பணத்தை கொண்டாந்து தூக்காந்து உட்கார வச்சிருக்கிறீங்க. சொட்டீரியா இருக்குதுதான், ஆனா சோசோ இல்லை. இன்னைக்கு பல கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஏன் வெற்றி பெறவில்லை என்றால், they don't seek the power of the God to be saved, to become as a whole one and to be healed. அவருடைய வல்லமையை நாம் இன்னும் பயனே படுத்தல. ஏதோ இறக்கத்தில் அவர் லைட்டா தள்ளி விட்டாரு, அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த இறக்கம் இன்னும் இருக்கு. அது சமமாகி மறுபடியும் ஏறுற நேரத்தில் தான் நமக்கு தெரியும் அந்த வண்டி ஏறாது. இன்ஜின் இருக்குது, ஃபியூவல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த ஓட்டுற டிரைவர் சரியில்லை. இப்போ நம்ம லைஃப் என்னவா இருக்கும்? கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள். நாம் கிறிஸ்தவத்துக்குள்ள சுத்தமா இல்லை, ஜீரோல இருக்கிறோம். தேவ ஜனமே, அவருடைய பலனை கேட்டு பாருங்க. உங்க நடத்தலுக்குள்ள நான் வரேன்னு சொல்லி உங்களை ஒப்படைத்து பாருங்க. நம்ம உலகத்துக்குரிய நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகள் அது வெற்றி தருகிறது. அதுக்கு ஒரு சரியான வார்த்தை நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது நான் டீச்சிங்கில் வரேன். இதை பேஸ் பண்ணி நிறைய டீச்சிங் இருக்கு. We have to be healed and to be healed. We have to become whole in Christ. Saved is not important. We have to be saved every day. ஒவ்வொரு நாளும் அது சரியா இருந்தாதான் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். we have saved என்கிற அனுபவத்தில் இருக்கணும். டு பி சேவ்டுங்கிறத எதிர்பார்த்து கொண்டு நீங்க வாழணும். அதுதான் கிறிஸ்தவம். நீங்க வாழ்ந்தீங்கன்னா இன்னைக்கு எழுதி வச்சுங்க, பேயோ பில்லி சொல்லுவோ மாந்திரிகளோ கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிகள்